அதிமுகவை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், சட்டமன்ற தேர்தலை சந்திக்க திராணி இல்லாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை குறை கூறுகிறார் என்று கூறினார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக காரராக மாறிவிட்டார் என்றும், அவர் காங்கிரஸ் தலைவரா அல்லது திமுக தலைவரா என்ற சந்தேகம் வந்துவிட்டது என்றும் விமர்சித்தார். திமுகவினர் தங்களின் குடும்பத்திற்காக கட்சி நடத்துவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கருணாநிதி குடும்பம் தவிர வேறு யாராவது அங்கு முதலமைச்சராக முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். திமுக எனும் கார்ப்பரேட் கம்பெனி குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டும் இறுதி தேர்தல் இது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்றைக்கு திமுகவில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. உண்மைதானே? எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை நடக்குதில்ல. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை மூலா முடக்கு, வீதி, சந்து, பொந்து எல்லாம் இன்றைக்கு போதை விற்பனை. கஞ்சா விற்குது, விற்கிறாங்கல்ல போதை பொருள், கஞ்சா விற்பனை அம்மா நடக்குதுல்ல. அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன் சொன்னா, திமுக கட்சிக்காரர்கள் அந்த கஞ்சா விற்கின்ற அவர்களுக்கு துணை நிற்கின்ற காரணத்தினால காவல்துறையால் முழுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியல.